பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். இந்த புதிய மாதமாகிய அக்டோபர் மாதத்துல உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து இவ்வட்டுமா வழிநடத்தி இந்த இயேசு எவ்வளவு நல்லவராக இந்த ஆரோக்கியநாத திருச்சபையிலிருந்து உங்களை நோக்கி பார்க்கிறோம். இந்த இயேசு எவ்வளவு நல்லவர், அவரை துதிக்கலாம், அவரை தோத்தரிக்கலாம். இந்த ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை, அவைகள் பிரகாசம் அடைந்தன. இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளை ஒருவரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுவதில்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 147வது சங்கீதம் 14வது வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இந்த மாதத்திலே திருப்தியாக்குகிற தெய்வம், மன நிறைவுடன் நிலைத்திரு திருப்திப்படுத்துகிற ஒரு ஆண்டவர்.
யுபா புஸ்தகம் 28வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அவர் பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர். இந்த அக்டோபர் மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதம். இந்த அக்டோபர் மாதத்தை நினைத்தால் நமக்கு மார்ட்டின் லூதர் ஐயாவை ஞாபகம் வருகிறது. நம்ம திருச்சபை ஒரு சீர்திருத்தப்பட்ட திருச்சபை. நம்முடைய திருச்சபை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான திருச்சபை. இந்த அக்டோபர் மாதம் இந்த வாக்கு தத்துவமும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றது போல இருக்கிறது. நம்முடைய எல்லைகளை சமாதான எல்லையை ஆக மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். விசேஷமாக இந்த நாளில ஈசாக்கை குறித்து நான் யோசிக்கிறேன். அவருடைய எல்லைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைக்கிறார், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுகிறார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வர அவருடைய எல்லைக்குள்ளே சமாதான குலைச்சல் ஏற்படுகிறது. அவருடைய மாமா மூலமாக, அவருடைய குடும்பத்தின் மக்கள் மூலமாக ஒரு பிரச்சனை அவருக்கு வருகிறது. 20வது வசனம் ஆதியாகம புஸ்தகம் 26, 20, 21 பார்க்கும் பொழுது அவர் ஏசேக்கு என்ற இடத்துல அவர் வருகிறார். அந்த ஏசேக்கு இடத்துல தண்ணீர், அந்த கிணற்றை தோண்டும் பொழுது தண்ணீர் அதிகமாக வருகிறது. அன்பு பிரியமானவர்களே, இந்த அக்டோபர் மாதம் நீ கையிட்டு செய்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ஏசேக்கு இடத்துல அந்த ஈசாக்குக்கு பிரச்சனை வருகிறது, ஆனாலும் ஈசாக்கு சோர்ந்து போகவில்லை. 21வது வசனத்திலே வாசிக்கிறோம், அங்கு வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர் சித்னா என்ற இடத்துக்கு அவர் செல்கிறார். சித்னாவிலே அந்த இடத்துல செல்லும் பொழுதும் அந்த எல்லைகளில அவர் கிணற்றை தோண்டும் பொழுது அந்த இடத்துல வாக்குவாதம் வருகிறது. அவர் எல்லைக்குள்ளே பிரச்சனை வருகிறது. அன்பு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய எல்லையில பிரச்சனை இருக்கலாம். ஆனா இந்த அக்டோபர் மாதத்துல சித்னாவையும் தாண்டி வந்து அவருடைய வாழ்க்கையில அடுத்த இடத்துக்கு வருகிறார்கள். அடுத்த இடத்துல வரும்போது பெயர் சபா என்ற இடத்துல வருகிறார்கள். அந்த இடத்துல அவர் கிணற்றை தோண்டும் பொழுது அங்கே தண்ணீர் அதிகமாக வருகிறது. அப்பொழுது யாரும் அவருக்கு தொல்லை கொடுக்கவில்லை, வாக்குவாதம் பண்ணவில்லை. ஒருவேளை அன்பு பிரியமானவர்களே, அநேக சத்துருக்கள் உனக்கு எதிரிட்டு வரலாம், அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் உன்னை எதிரிட்டு வரலாம். இன்னைக்கு ரெகோபோத் இடத்துல வரும்பொழுது அவன் அமைதியாய் வாழ்கிறான். ஈசாக்கு அமைதியா வாழ்கிறான். அந்த இடத்துல ரெகோபோத் என்ற ஒரு பேரை அவன் விடுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏசேக்கு உன்னுடைய வாழ்க்கையில வரும்போது நீ சோர்ந்து போகாதே. சித்னா உன்னுடைய வாழ்க்கையில வரும்போது நீ சோர்ந்து போகாதே. ஆண்டவர் ரெகோபோத்துக்கு ஆண்டவரை உன்னை கொண்டு வருவார். இந்த அக்டோபர் மாதத்துல, இந்த நாளிலே உன் எல்லைகளை சமாதான எல்லையாக இந்த மாதத்திலே மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அதை தான் அடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அவர் உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஈசாக்குடைய வாழ்க்கையில பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண ஆசீர்வாதம் வேண்டுமா? இந்த காணொலி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு திருச்சபையாரே, அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில பரிபூர்ண ஆசீர்வாதம் வேண்டுமா? இந்த ஆண்டவருடைய எல்லைக்குள்ளே நீ வருவாயா? இந்த ரெகோபோத்துக்குள்ளே வருவாயா? வரும்பொழுது அநேக எதிராளிகள் உனக்கு வந்தாலும் அவர்கள் அமைதியாய் போய்விடுவார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீதிமொழி புஸ்தகம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவருடைய வாழ்க்கையில அவருடைய சத்துருக்களையும் சமாதானமாக ஆண்டவர் மாற்றுவார். இந்த நாளிலே ஒரு சகோதரி இப்படிதான் ஒரு இடத்துல இருக்கும்பொழுது பெரிய ஒரு எரி எண்ணெய் மேலே, கொதித்த எண்ணெய் மேலே விழுந்ததா. அப்பொழுது அவர்களுடைய முகங்கள், அழகாயிருந்த முகங்கள் சிதைந்து போனதா. உடனே சோர்ந்து போனார்கள். அவருடைய கர்த்தருடைய பிள்ளையா இருந்ததுனால ஒரு அறையில இருந்து தினமும் ஜெபம் செய்துவிட்டு எண்ணெயை பூசிக்கொண்டு அவர்கள் ஜெபம் செய்து கொண்டே இருந்தார்கள். எல்லா டாக்டர்களும் கைவிடுகிறார்கள். அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாய் கஷ்டங்கள், அவருடைய இருள் பிரச்சனை எல்லாம் மாறி போகிறது. அது எந்த டாக்டர் கைவிடப்பட்டாரோ அதே டாக்டர் இடத்துல அவர்கள் போகிறார்கள். எப்படிமா இந்த முகம் உன்னுடைய வாழ்க்கையில மாறினது என்று கேட்டார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை அல்ல, நாம் இருக்கிற இடம் பிரச்சனை அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில ரெகோபோத்தாக நீ வரும்பொழுது உன் எல்லையை சமாதானமாய் மாற்றுவார். அந்த நாளிலே உனக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்மள ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இந்த காணொளி வழியாக ஆண்டவருடைய வசனத்தை கேட்ட ஒரு பிள்ளைகளை, ஏசேக்கில் இருக்கும்பொழுது பிரச்சனை வருகிறது, சித்தேனா வரும்போது பிரச்சனை வருகிறது, ரெகோபோத்தில வரும்போது பிரச்சனை இல்லாமல் மாற்றினது போல இந்த அக்டோபர் மாதம் எங்களுக்கு ரெகோபோத்தாய் மாறட்டும். ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.